வணக்கம். அதாவது ஒரு பெர்ஃபெக்ட்டான கட்டிடத்தோட ப்ளூ பிரிண்ட்டை கொஞ்சம் உங்க மனசுல கற்பனை செஞ்சுக்கோங்க. கணிதம், அறிவியல், லாஜிக்னு எல்லாமே அந்த வரைபடத்துல ரொம்ப துல்லியமா இருக்கு. ம் பாக்குறதுக்கு ரொம்ப சரியா எந்த தப்பும் இல்லாத மாதிரி இருக்கும். ஆமா, ஆமா, அதேதான். அத பார்க்கும்போது நிஜத்துல இந்த கட்டிடம் ஒரு தர்க்க ரீதியான மிகச்சரியான ஒரு அமைப்பா இருக்குன்னு நம்ம நம்புவோம். ஆனா அந்த கட்டிடம் நிஜத்துல உருவாகி மக்கள் அதுல குடி வந்த உடனே என்ன ஆகுது? கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் செய்வாங்க. கரெக்ட். ஒருத்தர் சுவத்துல தனக்கு பிடிச்ச பிரகாசமான வண்ணங்களை பூசுறார். இன்னொருத்தர் புதுசா ஒரு அறையை இடிக்கிறார். சில இடங்கள்ல விரிசல்கள் விழுது. ஆமா, அது ஒரு மனிதர்கள் வாழும் இடமா மாற ஆரம்பிக்குது. உண்மைதான். முடிவுல அந்த தூய்மையான அறிவியல் வரைபடம் குழப்பங்கள் நிறைந்த, ஆனா மனுஷங்க வாழக்கூடிய ஒரு சிக்கலான சமூக அமைப்பா மாறிடுது. இது எப்படி சொல்றது, ஒரு இயல்பான விஷயம்தான். ஏன்னா தத்துவங்களும் கொள்கைகளும் காகிதத்துல இருக்கும்போது ரொம்ப தூய்மையா லாஜிக்கலா இருக்கும். புரியுது. ஆனா நிஜ உலகத்துல மக்களோட உணர்ச்சிகளோட அது கலக்கும்போது அது முற்றிலுமா வேறொரு பரிமாணத்தை எடுக்குது. லாஜிக்கா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் கடைசியில உணர்ச்சிகளோட ஒரு போராட்டமா தான் மாறுது. சரி, இத சற்று விரிவாக பார்ப்போம். அந்த ஒரு பரிணாமத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம டீகோட் செய்ய போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு இது. ஆமா, இன்னைக்கு நாம தி திராவிடியன் லெகசி, ரீசன், பவர் அண்ட் தி ஸ்ட்ரகிள் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து கிடைச்சிருக்கிற ஒரு மிக முக்கியமான கட்டுரை பகுதியை தான் கையில் எடுத்திருக்கோம். இதுல நிறைய கடுமையான விமர்சனங்கள் இருக்கு இல்லையா? ஆமா, ஆமா, நிறைய விமர்சனங்கள் இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இந்த குறிப்புகள்ல நிறைய அரசியல் குறியீடுகள் இருக்கு. கண்டிப்பா. இத நாம பேசும்போது வலதுசாரி, இடதுசாரின்னு எந்த அரசியல் சார்பும் நம்ம எடுக்க போறதில்ல. நம்ம நோக்கம் யாரையும் ஆதரிப்பதோ எதிர்ப்பதோ கிடையாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு தெளிவுரை. ஆமாங்க. ரொம்ப தர்க்க ரீதியா, அதாவது லாஜிக்கலா கேள்விகள் கேட்க கத்துக் கொடுத்த ஒரு இயக்கம் எப்படி கடைசியில ஒரு தனிநபர் வழிபாட்டுக்குள்ளேயும் வன்முறையான அதிகார அரசியலுக்குள்ளேயும் சிக்கிச்சு அப்படிங்கறத மட்டும்தான் நாம அலச போறோம். அதே நேரம் அவங்க எப்படி சமூக நீதிக்காகவும் போராடினாங்க அப்படிங்கிற முரண்பாட்டையும் ஆசிரியர் இதுல பதிவு செஞ்சிருக்காரு. ஆமா, இதுல இருக்கிற முரண்பாடுகளை மட்டும்தான் ஒரு நடுநிலையான பார்வையோட நாம பகுப்பாய்வு செய்ய போறோம். இதுல மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த வரிகளை வெறும் ஒரு அரசியல் விமர்சனமா மட்டும் நாம பார்க்க முடியாது. ஓ, வேற எப்படி சொல்றீங்க? ஒரு சமூகம் தன்னைத்தானே எப்படி மாத்திக்கிச்சுங்கிற உளவியல், அதாவது ஒரு சைக்காலஜி இதுக்குள்ள இருக்கு. ஆசிரியர் ஆரம்பத்திலேயே ரொம்ப வலிமையான ஒரு முரண்பாட்டை முன்வைக்கிறார். ஆமா, ஆமா, அந்த முரண்பாடு என்ன ரொம்பவே யோசிக்க வச்சது. அந்த வரிகள் எப்படி போகுதுன்னா, பகுத்தறிவில் தமிழ் வளர்த்தவர்கள் அப்படிங்கிற வரிதானே? அதேதான். பகுத்தறிவில் தமிழ் வளர்த்தவர்கள் சிந்தையில் மூடரை மாற்றி வந்தனை செய்த மக்களை நல்ல நடிகனின் காலடிக்கு அடிமையாக்கி அப்படின்னு அந்த வரிகள் போகுது. இது ரொம்ப ஆழமான ஒரு விமர்சனம். கண்டிப்பா. மூட நம்பிக்கைகளை உடைச்சு தர்க்கத்தை மக்களுக்கு கத்துக் கொடுத்த ஒரு இயக்கம் கடைசியில மக்களை ஒரு நடிகரோட காலடியில அடிமையாக்கிடுச்சுன்னு அவர் சொல்றாரு. ஆமா, தர்க்கத்துக்கும் தனிநபர் வழிபாட்டுக்கும் நடக்கிற முரண்பாடு இது. இது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் உருவாக்கி எல்லாருக்கும் சுதந்திரம்னு சொல்லி கொடுத்த ஒரு டெக் கம்பெனி கடைசியில அந்த கம்பெனியோட சிஇஓவை ஒரு கடவுள் மாதிரி கும்பிடுற ஒரு கூட்டமா மாறின மாதிரி இருக்கு. கரெக்ட், அதேதான். எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுங்கிறதுக்கு எதிரா வந்தவங்க எப்படி ஒரு கண்மூடித்தனமான தனிநபர் வழிபாட்டிற்குள், அதாவது சினிமா கவர்ச்சிக்குள்ள மக்களை தள்ளுனாங்க. இதுல இருக்கிற உளவியலை நீங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். பகுத்தறிவு, தர்க்கம் இதெல்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஆமா, சாதாரண மக்களுக்கு அது கொஞ்சம் சலிப்பா தான் இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா தலைமுறை தலைமுறையா நம்பிட்டு இருந்த விஷயங்களை திடீர்னு கேள்வி கேட்க சொல்றது மூளைக்கு ரொம்ப சோர்வான விஷயம். ஓ, காக்னிட்டிவ் லோட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுவா? ஆமா, அதேதான். அப்போ இந்த கடினமான தத்துவத்தை எளிதாக்க, மக்களை ஈர்க்க அவங்க நாடகங்களையும் சினிமாவையும் ஒரு கருவியா பயன்படுத்தினாங்க. தர்க்கத்தை விட உணர்ச்சிகளுக்கு வேகம் அதிகம் இல்லையா? கரெக்ட். சினிமாங்கிற அந்த மாயாஜால கருவி மூலமா பகுத்தறிவு ரொம்ப சீக்கிரமா மக்களை போய் சேர்ந்துச்சு. வெயிட், இங்க ஒரு நிமிஷம். எனக்கு இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிற மாதிரி படுது. என்னன்னு சொல்லுங்க. பகுத்தறிவுங்கிறதே மாயைகளை உடைக்கிறது தானே. ஆனா சினிமாங்கிறதே முழுமையான ஒரு மாய, ஒரு இல்யூஷன். உண்மைதான். மாயையை உடைக்க மாயையே ஒரு கருவியா பயன்படுத்தினது ஆரம்பத்திலே அவங்க வச்ச ஒரு பொறின்னு தோணலையா? அது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. தத்துவார்த்தமா பார்த்தா அது ஒரு முரண்பாடுதான். ஆனா நடைமுறையில அந்த ட்ரோஜன் ஹார்ஸ் தந்திரம் வேலை செஞ்சது. ஓ, உள்ள போய் வேலை செய்யற மாதிரி. ஆமா,
சினிமா மூலமா சமூக சீர்திருத்தம் உள்ள போச்சு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த கருவி ஒரு கட்டத்துல எஜமானனா மாறிடுச்சு. கருவியே எஜமானன் ஆயிடுச்சு. ஆமாங்க. லாஜிக்கா உள்வாங்கின மூளைய விட அந்த திரையில தெரிஞ்ச பிம்பங்கள் ஏற்படுத்தின உணர்ச்சிகள் தான் மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சது. ஓ, அப்ப தர்க்கம் தோத்துடுச்சுன்னு சொல்றீங்க? அதனாலதான் சிந்தையில் மூடரை மாற்றின அவங்களோட அறிவுபூர்வமான வெற்றிய பாராட்டுற ஆசிரியர் அடுத்த வரியிலே நடிகனின் காலடிக்கு அடிமையாகின்னு அந்த தர்க்கம் எப்படி கவர்ச்சியிடம் தோத்து போச்சுன்னு ரொம்ப நுட்பமா விமர்சிக்கிறார். புரியுது. அப்போ சினிமா மூலமா வந்த அந்த கவர்ச்சி ஒரு பெரிய அதிகாரமா மாறினதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுங்கிறது தான் இந்த கட்டுரையின் அடுத்த கட்டம். இங்கதான் அரசியல் களம் ரொம்ப வன்முறையா மாறுது. ஆமா, இங்கதான் விஷயம் நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமா ஆனா கொஞ்சம் இருளடையுது. பின்பேச்சுக்கு நல்ல சொல் ஒரு வாளுக்கு வாழ் வீச உயிர் வாழ்வே போராட்டம் என்றாக அப்படின்னு ஆசிரியர் சொல்றார். மேடையில பேசுற வார்த்தைகள் இனிமையா இருந்தாலும் நிஜத்துல நிலைமை வேற. ஆமா, நிஜத்துல அது ஒரு வன்முறையான களமா உயிர் வாடுறதே ஒரு போராட்டமா மாறிடுச்சுன்னு அவர் சொல்றார். பகுத்தறிவு விவாதங்கள் எப்படி இப்படி ஒரு வெட்டுக்கு வெட்டுங்கிற நிலைக்கு போச்சு? ஏன்னா அதிகாரம் கைக்கு வரும்போது சித்தாந்தம் பின்னுக்கு போயிடுது. அந்த அதிகாரத்தை தக்க வைக்கிற தற்காப்பு, அதாவது சர்வைவல் தான் முன்னுக்கு வந்துடுது. ஓ, விவாதங்களை வச்சு அதிகாரத்தை பிடிச்சவங்க அதை தக்க வைக்க வன்முறையையும் அதிகார போட்டிகளையும் தான் நம்ப வேண்டியிருக்கு. இங்கதான் விஷயம் மிக சுவாரஸ்யமாகிறது. இதை விளக்குறதுக்கு ஆசிரியர் பயன்படுத்துற குறியீடுகள் ரொம்ப வலிமையானவ. எந்த குறியீடுகளை சொல்றீங்க? தர்க்கம் மறந்து தாமரைக்கு பின் நீர்விட, மதம் பிடித்த யானைக்கு அதிகாரம் பெரிதாக, நரக வலியிலும் நடுக்கத்திலும் நாடு துடிக்க அப்படின்னு எழுதுறாரு. இது ரொம்ப கடுமையான விமர்சனங்கள். ஆமா, இந்த தாமரை, மதம் பிடித்த யானை இதெல்லாம் பார்க்கும்போது இது நவீன அரசியலை பற்றி பேசுற மாதிரி இருக்கே. மேலோட்டமா பார்த்து அப்படி தோணும். இல்ல, எனக்கு என்னமோ இது ஒரு பழங்கால சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சியை பற்றி பேசுறதா கூட ஒரு சந்தேகம் வருது. நரக வலியிலும் நடுக்கத்திலும் நாடு துடிக்கும்போது இந்த அதிகார வர்க்கம் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? அந்த குறியீடுகளை நாம நேரடியா இன்னைக்கு இருக்கிற கட்சிகளோட சின்னங்களா பாக்குறத விட அதன் தத்துவார்த்த அர்த்தத்தை நாம விரிவா ஆராயணும். எப்படி சொல்றீங்க? தர்க்கம் மறந்து அப்படிங்கிறது தான் இங்க மையப்புள்ளி. யானைக்கு அதிகாரம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அந்த யானைக்கு மதம் பிடிச்சா என்ன ஆகும்? அது தனக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிடும். ஆமா, அது தன்னோட எதிரிகளை மட்டும் அழிக்காது, தன்னை வளர்த்த பாகனையும் பூக்கி போட்டு மிதிக்கும், தான் இருக்கிற ஊரே அழிக்கும். ஓ, அப்போ அந்த பாகன் தான் தர்க்கம்னு சொல்றீங்களா? கரெக்ட். தர்க்கம் அப்படிங்கிற அந்த பாகனை இழந்துட்ட அதிகாரம் ஒரு மதம் பிடிச்ச யானையா மாறி தன்னோட சொந்த மக்களையே நரக வழியில துடிக்க வைக்குதுன்னு ஆசிரியர் எவ்வளவு கூர்மையா சாடுகிறான்னு பாருங்க. அப்போ அந்த அதிகார பந்தத்தை பத்தி அவர் என்ன சொல்றாரு? அவர் பயன்படுத்துற வார்த்தைகள் என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. என்ன வார்த்தைகள்? ஆடம்பரத்துக்கு பிறந்த ஆண்மகன், ஆணவம் பிடித்த அதிகார வர்க்கம்னு சொல்றார். அதிகார வெறிய பத்தி சொல்றார். அது மட்டும் இல்ல, இன்னொரு வார்த்தையும் இருக்கு, நாகரீக கோமாளி. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு சொல். இவ்ளோ வன்முறையான ஒரு அதிகாரத்தை பத்தி பேசிட்டு திடீர்னு ஏன் நாகரிக கோமாளின்னு ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தணும்? ஒரு சர்வாதிகாரின்னு சொல்லியிருக்கலாமே, கோமாளின்னு ஏன் சொல்றார்? ஏன்னா அதிகாரம் ஒருவரை யதார்த்தத்துல இருந்து முற்றிலுமா துண்டிச்சிருது, அதாவது டிஸ்கனெக்ட் பண்ணிடுது. ஓ, மக்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்களா? ஆமா, நாடு நடுக்கத்துல துடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு அரசன் விலையுயர்ந்த ஆடைகளை உடுத்திக்கிட்டு மக்களோட பிரச்சனைக்கு துளியும் சம்பந்தமில்லாத விஷயங்களை பத்தி பேசிட்டு இருந்தா மக்கள் அவனை எப்படி பாப்பாங்க? ஒரு வலிமையான தலைவனா பார்க்க மாட்டாங்க. கரெக்ட். அவனை ஒரு வலிமையான வியோகவாதியா பார்க்க மாட்டாங்க, ஆடம்பரமான ஒரு கோமாளியா தான் பாப்பாங்க. புரியுது. தர்க்கம் முற்றிலுமா செத்து போய் வெற்று ஆடம்பரம் மற்றும் ஆணவம் மட்டும் மிஞ்சி இருக்கிற ஒரு நிலையை தான் நாகரிக கோமாளி அப்படிங்கிற வார்த்தை குறிக்குது. வாவ், இது ரொம்பவே ஒரு இருண்ட படம். தர்க்கம் தோத்துடுச்சு, சினிமா கவர்ச்சி தனிநபர் வழிபாடா மாறிடுச்சு, அதிகாரம் மதம் பிடிச்ச யானையா மக்களை மிதிக்குது. ஆமா, ஆனா இதுல ஒரு திருப்பம் இருக்கு. அதான் நானும் கேட்க வந்தேன். இதே கவிதை அடுத்த பகுதியில ஒரு பெரிய யூ-டர்ன் அடிக்குது. இவ்வளவு வன்முறையான விமர்சனங்களை வச்ச ஆசிரியர் திடீர்னு சமூக நீதி பத்தி பேச ஆரம்பிக்கிறாரே. இதுதான் இந்த ஒட்டுமொத்த பதிவோட மிக முக்கியமான திருப்புமுனை. குழந்தை பேச்சுக்கு நாடு ஆள நீ துடிக்க, சமூகத்துக்கு நீதி சொல்ல, சமத்துவம் பேசி பேசி சமத்துவப்புறம் கட்டித்தர, மனிதநேயம் வளர்த்த கதை, சமத்துவத்தில் வாழ்ந்த கதைன்னு அவர் குறிப்பிடுறார். சமூக நீதி பணிகளை பத்தி அவர் பேசுறார். ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் மக்களை உணர்ச்சி வசப்படுத்த பல தந்திரங்கள் செய்யப்படுவதாக கூறப்படும் நிலையில் இந்த சமத்துவப்புறம் உண்மையில் மனிதநேயத்தின் அடையாளமா? அது ஒரு நல்ல கேள்வி. இல்லை, தாங்கள் அதிகாரத்துக்காக செஞ்ச வன்முறைகளுக்கும் சமரசங்களுக்கும் ஒரு பேலன்ஸ் பண்ண,
அதாவது ஓட்டு வங்கிக்காக செஞ்ச ஒரு அரசியல் தந்திரமா இது? முரண்பாடுகள் நிறைந்த ஒரு மனிதனின் டைரி குறிப்புகளை படிப்பது போல் இருக்கிறது. இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோமானால் ஆசிரியர் இந்த இயக்கத்தின் மீதான தன் விமர்சனத்தை மட்டும் முன்வைக்கவில்லை. ஓ, வேற என்ன முன்வைக்கிறார்? இது ரெண்டுமே கலந்ததுதான். இது ஒரு தனி மனிதனோட முரண்பாடு இல்ல. இது அதிகார அரசியலோட அடிப்படை முரண்பாடு. ஒரு பக்கம் அதிகாரத்தை தக்க வைக்க வன்முறையும் தந்திரங்களும் தேவையாயிருக்கு. ஆமா. ஆனா இன்னொரு பக்கம் தாங்கள் எந்த சமூக நீதி அப்படிங்கிற அஸ்திவாரத்திலிருந்து வந்தோமோ அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயமும் அவங்களுக்கு இருக்கு. சமத்துவபுரம்ங்கிறது வெறும் வீடுகள் கிடையாது. ஆமா, சாதி பாகுபாடு இல்லாம எல்லாரும் ஒன்னா வாழணும்னு கொண்டு வரப்பட்ட திட்டம் அது. பல 100 வருஷங்களா இருந்த சாதிய கட்டமைப்பை உடைக்க எடுக்கப்பட்ட ஒரு நிஜமான முயற்சி அது. அதிகார வெறி இருந்தாலும் தர்க்கம் பிசகி இருந்தாலும் சமூக நீதியை நிலைநாட்டணுங்கிற அந்த உள்ளுணர்வு முற்றிலுமா அழிஞ்சு போகலங்கிறத தான் ஆசிரியர் இங்க பதிவு செய்றார். அதாவது அந்த ஆரம்ப கால ப்ளூ பிரிண்டான பகுத்தறிவு மற்றும் சமூக நீதிங்கிற அந்த கோர் டிஎன்ஏ இவ்வளவு குழப்பங்களுக்கு நடுவுலயும் உயிர்ப்போட தான் இருந்துச்சுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. கொள்கைக்கும் நடைமுறைக்குமான இந்த இழுபறியே கேட்பாளருக்கு ஒரு சிறந்த படிப்பினை. காகிதத்துல இருக்கிற கொள்கை 100% தூய்மையானது. ஆனா நடைமுறைக்கு வரும்போது அது அதிகாரத்தோட சகதியில இறங்கி தான் வேலை செய்ய வேண்டியிருக்கு. அந்த சகதிக்கு நடுவுலயும் ஒரு சமத்துவத்தை கட்டி எழுப்ப எடுத்த முயற்சிகளையும் அவர் பதிவு செய்துள்ளார். முரண்பாடுகளை மறைக்காம காட்டுறது தான் இந்த வரிகளோட பலம்னு சொல்றீங்க. இது எனக்கு புரியுது. இதுல யாரும் முழுமையான வில்லனும் இல்ல, முழுமையான ஹீரோவும் இல்ல. ஆமா, இது ஒரு சாம்பல் நிற அரசியல் பயணம். கரெக்ட். இது எல்லாமே நிறைய சாம்பல் நிறங்கள் கொண்ட ஒரு நிஜ வாழ்க்கை ஆவணம். இதை அப்படியே கொண்டு போய் ஆசிரியர் தன்னோட கிளைமேக்ஸ்ல இணைக்கிறார். இறுதி வரிகள் ரொம்ப முக்கியம். பகுத்தறிவில் பகை மறக்க, உணர்ச்சி வசப்படுத்த பல தந்திரம் செய்ய, தர்க்கத்துக்கு வாழ்ந்த கதை, தமிழ் எண்ணம் திராவிடத்துக்கு வளர்ந்த கதை. இந்த இறுதி வரிகளை பார்க்கும்போது இது ஒரு சிக்கலான திரைப்படத்தின் கிளைமேக்ஸ் போல இருக்கிறது. பல முரண்பாடுகள், தந்திரங்கள் இருந்தாலும் இறுதியில் தமிழ் எண்ணம் என்பது திராவிடமாக உருவெடுத்தது ஒரு வரலாற்று பரிணாமம் என்று ஆசிரியர் சொல்கிறாரா? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. குறைகள் இருந்தாலும் இது ஒரு தவிர்க்க முடியாத பயணம் என்கிறாரா? ஆமா, வரலாற்று பரிணாமத்தை அவர் சுருக்கமா சொல்றாருன்னு சொல்லலாம். சமூக நீதிக்கான போராட்டத்துல தர்க்கமும் தந்திரமும் எவ்வாறு ஒன்றோடொன்று பின்னி பிணைஞ்சுள்ளனன்னு இது விளக்குகிறது. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பெரிய சமூக மாற்றத்துக்கு தூய்மையான லாஜிக் மட்டுமே பத்தாது, உணர்ச்சி பூர்வமான சில தந்திரங்களும் தேவைன்னு ஆசிரியர் ஏத்துக்கிறாரா? நிச்சயமா. ஏன்னா பகுத்தறிவில் பகை மறக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே உணர்ச்சி வசப்படுத்த பல தந்திரம் செய்யணும்னு சொல்றார். நீங்க சரியா அந்த புள்ளிய பிடிச்சிட்டீங்க. சாதி மத பகைகளை மறக்க மக்களுக்கு பகுத்தறிவு தேவைப்பட்டுச்சு. ஆமா. ஆனா அந்த பகுத்தறிவை வெறும் புத்தகங்களா கொடுத்தா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் மேடை பேச்சுகள், நாடகங்கள், சினிமான்னு உணர்ச்சியை தூண்டுற தந்திரங்களை செஞ்சாங்க. அது தப்பா இருந்தாலும், தனிநபர் வழிபாட்டுக்கு கொண்டு போயிருந்தாலும். ஆமா, அந்த தர்க்கமும் தந்திரமும் கலந்த அந்த வேதியியல் மாற்றம்தான் ஒரு மாபெரும் சித்தாந்தமா மாறுச்சு. திராவிட மரபு வெறும் கருப்பு வெள்ளை வரலாறு அல்ல. அது பல நிறங்கள் மற்றும் நிழல்களை கொண்ட ஒரு சாம்பல் நிற அரசியல் பயணம்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இதை இந்த வரிகள் ஆணித்தரமாக நிறுவுகின்றன. தமிழ் எண்ணம் திராவிடத்திற்கு வளர்ந்த கதைங்கிற வரி அதான் சொல்லுது. வாவ்! நாம் ஆரம்பிச்ச அந்த கட்டிடத்தோட ப்ளூ பிரிண்ட் இப்போ இவ்வளவு பெரிய சிக்கலான ஒரு நகரமா மாறி இருக்குன்னு பாத்தீங்களா? மாமா, நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. கேட்பாளரான உங்களுக்கு இந்த அலசல் கண்டிப்பா ஒரு புதிய திறப்பை கொடுத்திருக்கும் என நாங்க நம்புறோம். ஒரு தூய்மையான பகுத்தறிவுல ஆரம்பிச்ச பயணம் சினிமா மூலமா தனிநபர் வழிபாட்டுக்கு மாறி, அதுக்கப்புறம் அதிகார போட்டியில மதம் பிடிச்ச யானையா வன்முறைய சந்திச்சு, ஆமா, அப்படி இனங்கும் சமத்துவபுரம் வழியா தன் சமூக நீதி வேர்களை தக்க வச்சுக்கிட்டு கடைசியில தமிழ் எண்ணம்ங்கிறது ஒரு அரசியல் தத்துவமா எப்படி பரிணமித்தது என்பதை நாம ரொம்ப தெளிவா பார்த்தோம். தர்க்கம், உணர்ச்சி, அதிகாரம், இது மூணும் சேர்ந்து ஒரு முக்கோண போராட்டம் தான் இது. சூப்பர். இந்த ஆழமான விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி மூல நூல்ல இல்லாத ஆனா அதிலிருந்து எழும் ஒரு புதிய சிந்தனை உங்களை நோக்கி வீச நாங்க விரும்புறோம். இது கேட்பாளர்களை கண்டிப்பா யோசிக்க வைக்கும். ஆசிரியர் கூறும் அந்த பகுத்தறிவு மற்றும் தர்க்கம் என்பது ஒரு காலத்துல நாடகங்கள் மற்றும் மேடை பேச்சுகள் மூலம் வளர்க்கப்பட்டது. அந்த உணர்ச்சி பூர்வமான தந்திரங்கள் தர்க்கத்தையே முழுங்கிடுச்சுன்னு நம்ம பார்த்தோம். ஆமா, அன்னைக்கு அது ஒரு கருவியா இருந்துச்சு. ஆனா இன்றைய செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI
மற்றும் சமூக வலைத்தளங்களோட எதிரொலி அறைகள் எக்கோ சாம்பர்ஸ்னு சொல்லுவாங்களே, அது நிறைந்த காலத்துல நாம இருக்கோம். இந்த காலகட்டம் முற்றிலும் வேறானது. கண்டிப்பா. இப்போ எந்த உணர்ச்சி பூர்வமான தந்திரங்களும் இன்றி தூய்மையான பகுத்தறிவை மட்டும் வைத்து ஒரு புதிய அரசியல் அல்லது சமூக எண்ணத்தை இக்காலத்தில் வளர்க்க முடியுமா? ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அது. அல்லது தர்க்கம் மீண்டும் ஒரு முறை இந்த அல்காரிதம்களோட தந்திரத்திடம் தோற்று போகுமா? இதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை அந்த வரைபடம் எப்போதுமே தூய்மையா இருக்க முடியாதோ? உங்களுக்கான சிந்தனையா இதை நாங்க விட்டுடுறோம். இந்த சிந்தனையுடன் இந்த ஆழமான அலசலை நாங்க நிறைவு செய்கிறோம். உங்களோடு இணைந்து இதை ஆராய்ந்ததில் எங்களுக்கும் பெருமகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். அதுவரைக்கும் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருங்க. நன்றி.